நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே மோட்டிவேஷனை நோக்கி நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோட்டிவேஷனையும் தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் டிசிப்ளின். இந்த டிசிப்ளினை கம்ப்ளீட் பண்ணவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணமே. அதில் ரொனால்டோ ஒருத்தர். அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கான முக்கியமான காரணமே டிசிப்ளின் தான். நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நான் பண்ண போகிறேன் வெறித்தனமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க. ஏன்னா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மோட்டிவேஷன் தாங்கிருக்குமே தவிர, ஆனால் டிசிப்ளின்றது தொடர்ந்து வராது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, டிசிப்ளின் நீங்கள் எடுத்தால் தான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தென் அந்த மாதிரியான ஒரு பர்சனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அவர் தான் ரொனால்டோ. இவரை பற்றி தெரியாத ஆளே கிடையாது. தென் மோஸ்ட் ஆஃப்லி நீங்கள் எல்லாரும் மந்த்லி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பீங்க? ஒரு 15,000 20,000, அட்லீஸ்ட் ஒரு 30,000 வாங்குவீங்களா? ஆனால் அந்த ரொனால்டோன்றவர் ஒரு செகண்ட்ஸில் 144 ரூபா சம்பாரிச்சிருப்பாரு. மந்த்லி இன்கம் மட்டுமே 544 கோடி ரெவன்யூ பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரண ஒரு வில்லேஜில் பிறந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை நினச்சி பாருங்க. ஏன்னா பிறக்கும் போதே அவரோட தாய் இந்த குழந்தையை கலைப்போம்னு சொல்லி முடிவெடுத்த அந்த பையனை இப்போ இவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட் ஆகிருக்காரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தென் அதை பற்றியான ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா நான் சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் பிளாக் டிஷர்ட். இந்த மாதிரி மூவி இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் அந்த ஒரு மனுஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொனால்டோ இவர் எப்படி பிறந்தாரு, சில கஷ்டத்தை அனுபவிச்சாரு, தென் அதுக்கப்புறம் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இது இதை நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது டிசிப்ளின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகும். நான் உங்கள்கிட்ட வளவலாம் பேச வரும்போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேவா? நம்ம எல்லாருமே பிறந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுவோம். நம்ம எல்லாருமே பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணி நம்ம கரியர் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு மனுஷன் பிறக்கும் போதே கஷ்டத்தோட தான் பிறக்கிறான். அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த வயிற்றுல இருக்கும்போதே அந்த குழந்தை கஷ்டப்பட்டு தான் பெற்று வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதான் போர்ச்சுகல்ல ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த குழந்தையே கிளச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிடக்கிறாரு. என்னம்மா ஆச்சு, நீ குழந்தைய கிடைக்கிறதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போறியா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க இது நம்மளுக்கு 3 பசங்க இருக்காங்க, அந்த 3 பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இதில் இன்னொரு பையனுக்கு தேவையா, அந்த குழந்தைய நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோன்னு அந்த டாக்டர் வெல்கம் பண்ணிட்டாரு. வாங்கம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஊசி இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி தேவையா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணி உட்கார சொல்றாரு. அந்த அம்மா உட்காந்து, நான் அதுக்காண்டிலாம் வரல, இந்த குழந்தைய நான் கலைக்கிறதுக்காண்டி இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அந்த டாக்டர் இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு, நம்ம மதத்துக்கு ரீதியானது கலைக்கிறது ஒன்று, இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அந்த அம்மா இல்லைங்க, என்னால் இந்த குழந்தை என்னால் பெற்றெடுக்க வளர்க்க முடியாது, என்னால் வளர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னை நம்பி ஒரு 3 பசங்க இருக்காங்க, அந்த 3 பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் வேற என்னோட ஹஸ்பண்ட் வேற ட்ரிங்க் அடிக்டாரு, அதாவது குடிக்காரது. இந்த சுச்சுவேஷனில் இந்த 3 குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. என்னாலேயும் வேலைக்கு போக முடியல, என்னோட ஹஸ்பண்டாலேயும் வேலைக்கு போக முடியல. ஏன்னா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட வழி இல்லாத என்னோட பசங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, என்னாலையும் வேலைக்கு போக முடியல, அவராலையும் வேலைக்கு போக முடியல. அந்த சுச்சுவேஷன்ல அந்த குழந்தையெல்லாம் என்னை எடுத்து வளர்க்குறதுக்காண்டி என்ன மைண்ட் செட் என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தென் பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இனிமேல் இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேமான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அந்த அம்மா இல்லைங்க நான் குழந்தைய கிளைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நான் ப்ராமிஸ் பண்ணுறேம்மா, நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தை மேலேயும் ஓ மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், அந்த குடியை தொடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இந்த குழந்தைய நம்ம எடுத்து வளர்ப்போம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அந்த டாக்டர் ரொம்ப நல்லா முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஊசி இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாரு. வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனோடனே அந்த குழந்தைய கொஞ்சம் 4-5 மாசம் கழிச்சு அந்த குழந்தையும் பிறக்குது. பிறந்த உடனே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்து கொஞ்சம் முன்னாடி வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் வீட்டு கிளீன் பண்ணுறது செய்யறது, இந்த மாதிரி வேலையை தான் அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வேற எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறது, ஸ்கூல் போய் சுத்தம் பண்ண சொன்னாலும் செய்வார், கார்டன் கிளீன் பண்ண சொன்னாலும் செய்வார், ஃபுட்பால் கிரவுண்டை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் இந்த விஷயத்தையும் செய்வார். இந்த அம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் எல்லா வேலையும் இந்த அம்மாவும் பார்க்குறவங்க. இந்த மாதிரியான ஃபேமிலியில இவர் பிறக்கிறாரு. பிறந்த உடனே ஸ்கூலுக்கும் கிளம்பி போறாரு. அங்கே போனோடனே அவர் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. திடீர்னு ஒரு ஃபுட்பால்ன்ற ஒன்று ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. தெருவில் பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த ஃபுட்பால்ன்றது ஸ்கூல்லேயே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட அந்த ஃபுட்பாலை பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவிட்ட வீட்டில் சொல்றாரு, இந்த மாதிரி ஃபுட்பால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் சேர்ந்து விளையாண்டேன், என்னோட ஸ்கூல்லையும் என்னோட தெரு பசங்களையும் நான் விளையாண்டேன், எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிச்சிருக்குமா, அந்த ஃபுட்பாலுக்கு எனக்கு ஒரு ஷூ தேவைமா, எனக்கு வாங்கி தர முடியுமான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அந்த பையன் கேட்குறான். அந்த பையன் அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த அம்மாவால் வாங்கியே தர முடியல. அந்த ஷூ ரேட்டு கூட அந்த அம்மாவால் வாங்கி தர முடியாத சுச்சுவேஷன்ல அந்த அம்மா இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ரொனால்டோ நான் இறங்கி ரோட சுத்தம் பண்ணி நான் ஒரு ஷூவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் இறங்கி சுத்தம் பண்றாரு. டெய்லியும் போய்
ஸ்கூலுக்கும் போறாரு, தென் ரோட க்ளீன் பண்ணவும் போறாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போய்கிட்டு இருக்காரு. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு இப்போ ஃபுட்பால் மேட்ச் வந்து அவங்க ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் வந்து காம்படிஷன் நடக்குது. அந்த ஸ்கூல் காம்படிஷன்ல அவர் கலந்துக்கிறாரு. அது கிழிஞ்சு போன ஷூ வச்சு தான் அவர் அந்த காம்படிஷனை கலந்துக்கிட்டு அதுல ஜெயிக்கவும் செய்யறாரு. ஜெயிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் போகுது. போனதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஃபுட்பால் தான் ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எழுதும்போது படிக்கும்போது எந்த விஷயம் பண்ணாலும் ஃபுட்பால் 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 அந்த விஷயம் தான் அவருக்கு கண்மணி வந்துட்டு போகுது. அவங்க டீச்சர் என்னடாவே ஃபுட்பால் பைத்தியமாக ஆயிட்டானான்னு சொல்லி அந்த டீச்சர் எந்திரிச்சு நின்று அவனை அசிங்கப்படுத்துறாங்க. டேய் ஃபுட்பால்னு சொல்லிடா, அந்த ஃபுட்பால் நான் சோறா போட போகுது அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு திட்டி விட்டுறாங்க. அந்த பையன் வந்து நின்று சேரை தூக்கி விட்டு எறியுறான் அவங்க மேல. அந்த டீச்சர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல விளைகிறாங்க. அந்த டீச்சர் வந்து லைட் அடிபட்டுருது. தென் அவனை ஸ்ட்ரெயிட்டாக கூட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல விட்டு இந்த மாதிரி நான் பையன் இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவனும் சொல்லும்போது தப்பெல்லாம் அந்த டீச்சர் மேலே தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டீச்சர் சாரி சொல்றாங்க. அந்த சேரை தூக்கி ஒரு பையன் தூக்கிட்டானா அந்த மைண்ட் செட்டை பாருங்க, ஃபுட்பால் மேலே எவ்வளோ வெறியா இருக்கான்னு சொல்லி இந்த மைண்ட் செட் தோணும். நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையுமே இந்த மாதிரி தான் நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணுமா, வெறித்தனமா பண்ணணுன்றது அந்த பையன்றது நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு இமேஜினேஷனான ஒன்று. தென் இவன் நிறைய விஷயத்த கத்துக்கிற வேண்டியது இருக்கு. தென் ரொனால்டோ கிட்ட இருந்து காலங்கள் போது போர்ச்சுகல்ல நடக்கிற எந்தவித காம்படிஷன்னாலும் இவன் போய் பங்கெடுக்கிற ஒரு ஆளாயிட்டான். தென் சோசியல் மீடியால போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான் அந்த பையன். ஒரு சின்ன பையன் தென் சாதாரண ஒரு தெருவில் ஆரம்பிச்சு ஸ்கூல் கிரவுண்ட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்டர்நெட் மூலமா ட்ரெண்ட் ஆகிட்டு வரான். தென் போர்ச்சுகல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஷூக்காண்டி ரோட கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தென் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த ஷூவை வாங்கி தென் போர்ச்சுகல் மேட்ச்ல காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அந்த கப்பையை அடிச்சு தூக்கி பட்டையை கிளப்புறான். தென் அகைன் வந்து அவனுக்கு சின்ன சர்ஜரி நடக்குது. அந்த சர்ஜரியில வந்து அவங்க குடும்பமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகி தென் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவருக்கு சின்ன ஒரு சர்ஜரி நடக்குது. அந்த சர்ஜரியிலையும் வந்து ரொம்ப பின்தங்கி போய் தென் சேர்த்து வச்ச மொத்த காசையுமே அவங்க போய் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே எடுத்துட்டு போய் அந்த பையனுக்கு சர்ஜரியை முடிச்சு கொடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த பையனை கிட்ட போய் டாக்டர் சொல்றாங்க, இந்த சர்ஜரியில வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, ரொம்ப ஹார்டான ஒர்க் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணவும் முடியாது உன்னால, நீ இனிமே சும்மா தான் உட்காந்துருக்க போற அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் அந்த ரொனால்டோன்ற பையன்ட்ட இந்த ரொனால்டோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரின்னு சொன்ன அந்த பையன் 2வது நாளே எந்திரிச்சு இதெல்லாம் என்னால முடியாதுப்பா, சும்மாலாம் இருக்க முடியாது, நான் யாரை நிரூபிச்சு காட்டுறேன், என்னோட ஃபேமிலியை நான் முன்னேற்றி காமிக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாளே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சாரு அந்த ரொனால்டோ பையன். கிட்டத்தட்ட 2003 அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டை வாங்கி காமிக்கிறாரு. அந்த அவார்டுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து ரீசெண்டாக வந்து இறந்தும் போயிடாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட ஒர்க் பண்றாரு, ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்றாரு. சின்ன சின்ன விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்த ரொனால்டோன்ற பையன் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி 2003 மிகப்பெரிய அந்த அவார்டை வாங்குறாரு. அவார்டு வாங்கி முடிச்சக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நினைச்சு பார்க்குறாரு, நம்ம கூட அப்பா இல்லையே அந்த அவார்டை வாங்கும் போது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஏக்கத்தோட பார்க்குறாரு. தென் இதெல்லாம் இருந்தாலும் சாதாரண ஒரு ஸ்கூல்ல ஒரு படித்த பையன், அகைன் ஒரு கிரவுண்டில் விளாண்ட பையன், போர்ச்சுகல்னு ஒரு நகரில் விளாண்ட பையன், தென் ஸ்டேட் இன்டர்நேஷனல் லெவலில் விளாண்டு ஜெயிச்சு காம்படிஷன் கப்பு வாங்கி 2003 ஃபுட்பால்ன்ற பிளேயரை ரெகக்னேஷனை அந்த அவார்டை வாங்கி நான் யாருன்னு நிரூபிச்ச அந்த பையன். நம்ம எல்லாரும் மாதம் ஆனால் இவ்வளோ தான் சம்பாதிச்சுட்டு இருப்போம். ரீசெண்டாக 20,000 23,000 ரூபா இந்த மாதிரி தான் சம்பாதிச்சுட்டு இருப்போம். ஒரு செகண்ட்ஸில் 544 ரூபா, ஒரு மந்த்தில் 144 கோடி வந்து ரெவன்யூ பார்த்துட்டு இருக்கிற இந்த ரொனால்டோ. இவர்கிட்ட நம்ம என்ன லேர்ன் பண்றது என்னன்னா, மோட்டிவேஷன் முக்கியம் கிடையாது, டிசிப்ளின் தான் முக்கியன்றதை இவர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கத்துக்கணும். ஏகப்பட்ட தடவை நம்ம தோத்து போய் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கான கதவு வந்து உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, பிடிக்காத விஷயம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். அது உங்களுக்கு பிடிக்காட்டியும் மித்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தென் இந்த ஸ்டோரி வந்து இதோட எண்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இங்கிருந்து நான் போகிறேன். ஓகே, பாய்.